சாம்பியன்ஸ் டிராஃபியோட எல் கிளாசிக்கோ போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா பீட் பண்ணியிருக்காங்க. துபாயில் நடைபெற்ற போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணதை ஒட்டுமொத்த இந்திய தேசமும் கொண்டாடிட்டு வருது. ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி இந்த போட்டியில் முதல்ல பேட் பண்ணாங்க. பேட் பண்ணி அவங்களால பெரிய அளவுக்கு ஸ்கோர்லாம் அடிக்க முடியலை. 241 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை தான் துபாய் பிச்சில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. 241க்கு ஆல் அவுட் ஆகி இந்தியாவுக்கு 242 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. 242 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணப்ப இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு அட்டகாசமான ஓப்பனிங் கொடுத்தாரு. நசீம் ஷா ஓவரில் அவர் அடித்த 6 அவரோட புல் ஷாட் விண்டேஜ் ரோஹித்தை ரசிகர்கள் காமிச்சிச்சுனே சொல்லலாம். ஆனாலும் ஷகின் சாஃப்ரியோட ஒரு பியூட்டிஃபுல் யார்கரால் ரோஹித் சர்மா கிளீன் அப் ஆனார். ஆனாலும் 2வது விக்கெட்டுக்கு பார்த்தோம்னா கிங் கோலி அண்ட் சுப்மன் கில் 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. 2 பேர்ட்டேருந்தும் கிளாசிக்கல் ஷாட்ஸை ஃபேன்ஸ் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டே ஆனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 46 ரன்ஸில் சுப்மன் கில் அவுட் ஆகிட்டார். இதுக்கடுத்து 3வது விக்கெட்டுக்கு திரும்பி கிங் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பேர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போணுச்சுன்னே சொல்லலாம். கோலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே ஆனார். குறிப்பாகவே பாகிஸ்தான்னா நம்ம கோலியை பற்றி சொல்லவே வேணாம், சிலிர்த்தெழுந்து ஆடுவார்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை தான் கோலிக்கிட்டேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் 50 போட்டு அவுட் ஆனாலும் விராட் கோலி கடைசி வரைக்கும் பிச்சில் இருந்தார். அவர் செஞ்சுரி அடிப்பாரா மாட்டாரான்னு ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்து கடைசியில் ஒரு செஞ்சுரியோட இந்த மேட்சை இந்தியா ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணியிருக்காங்க. 242வை 4 விக்கெட் லாஸ்லேயே இது பண்ணி சேஸ் பண்ணி 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் இந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சிச்சு. இந்த போட்டியில் இந்தியாவோட வின்னிங்க்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான காரணம் கண்டிப்பாக விராட் கோலி தான். பாகிஸ்தான் கிட்ட திரும்பி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் திரும்பி ஒரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடி திரும்பி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா டீமுக்கும் பாகிஸ்தான் டீமுக்கும் இந்தியன் டீம் வெற்றிக்கான காரணத்துக்கும் பாகிஸ்தானோட தோல்வி அடைஞ்ச காரணத்துக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருந்த மாதிரி தரமான ஸ்பின்னர்ஸ் பாகிஸ்தான் கிட்ட இல்லை. துபாய் பிச் எல்லாமே ஸ்லோயர் ட்ராக்ஸு, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நம்ம ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் ரொம்ப அட்டகாசமாக பிச்சை யூஸ் பண்ணி செம்ம டைட் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானில் இந்தியா மாதிரி ஒரு ப்ராமினன்ட் ஸ்பின்னர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு செட்பேக்காகவும் இருந்துச்சுன்னு இந்த போட்டியில் சொல்லலாம். அப்ரார் அகமது பியூட்டிஃபுல்லாக போட்டாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட் அங்கே கிடைக்கல. அதை தாண்டி விராட் கோலி தான் மொத்த கேமையும் பாகிஸ்தான் கிட்டேருந்து நம்ம சைடு கொண்டு வந்ததே. இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஒரு பல்வேறு ரெக்கார்ட்ஸையும் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. தன்னோட ஓடிஐ கிரிக்கெட்டில் தன்னோட 51வது சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சச்சின் சாதனையை அதிக சதங்களில் முறியடித்தார். இப்போ 50 தாண்டி 51ஐயும் தொட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 14,000 ரன் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் 14,000 ரன்களையும் கோலி கடந்திருக்காரு. 14,000 ரன்களை கடந்த ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர், குறைந்த இன்னிங்ஸில் கடந்த வீரர், அந்த சாதனையும் கோலி இந்த போட்டியில் படைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஜெயித்த இந்தியா மொத்தமாக பார்த்தோம்னா 2 போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்டியில் பங்களாதேஷை பீட் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தானையும் பீட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மொத்தமாக 4 பாயிண்ட் வாங்கி ஆல்மோஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதே சமயம் பாகிஸ்தானை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கிட்ட தோத்தாங்க. இப்போ திரும்பி இந்தியாட்ட தோத்துருக்காங்க. பேக் டு பேக் லாஸ். இந்த 2 லாஸ் அவங்களுக்கு ஒரு செமிஃபைனல் பர்த்துக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் அவங்களுக்கு மிச்சம் இருக்குது. அந்த ஒரு போட்டியில் கட்டாயம் வெல்லணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி வென்றாலும் மற்ற டீமோட இது கால்குலேஷன் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பாகிஸ்தான் இந்த லாஸ் மூலமாக ஏறக்குறைய அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானை இந்தியா அனுப்பி வச்சுருக்காங்க. 29 வருஷம் கழித்து அவங்க சொந்த மண்ணில் ஒரு ஐசிசி தொடர் நடக்குது. ஆனால் அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால செமிஃபைனல் போக முடியாத ஒரு சூழல் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியோட முடிவில் தெரிய வருது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.